மெம்பிஸ் சிட்டியில் ஒரு ஹோட்டல் ரூம் புக்கிங் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. ஸோ போஸ்டல் கார்ட்ஸில் ரூம் புக் பண்ணவங்களாம் வரிசையாக நின்று அவங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பெரிய ஆஃபீஸர் மாதிரி வந்த ஒருத்தர் அவரோட பேரை கொடுக்குறாரு. உடனே அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் என்ன சொல்றாரு, சார் உங்களுக்கு நாங்கள் வந்து சிங்கிள் பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவருக்கு பயங்கர கோவம், என்னது நான் டபுள் பெட்ரூம் கிட்ட சிங்கிள் பெட்ரூம் சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு கோவப்படுறாரு. உடனே அந்த ஸ்டாஃப் ரொம்ப பொறுமையாக, சாரி சார் என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. சார் பாருங்க, நீங்க சிங்கிள் பெட்ரூம் தான் புக் பண்ணிருக்கீங்க, இங்க டபுள் பெட்ரூம் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம், பட் ரைட் நோ எதுவும் இல்லை சார், மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அந்த ஆஃபீஸர் மாதிரி இருக்கிறவர் எல்லாம் அதில் என்ன போட்டிருக்கலாம் எனக்கு தெரியாது, எனக்கு டபுள் பெட்ரூம் தான் வேணும், நான் யார் தெரியுமா, நான் நினைச்சா உன்னை வேலையை விட்டு உடனே தூக்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. பட் அந்த ஸ்டாஃப் ரொம்பவே பொறுமையா, சார் நீங்கள் சொன்னபடி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம், எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தி சிச்சுவேஷன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே கோவத்துக்கு உச்சிக்கு போன அந்த பெரிய ஆள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு மட்டமான ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனை நான் பார்த்ததே இல்லை, இந்த ஹோட்டலோட பெஸ்ட் ரூம் நீங்கள் எனக்கு கொடுத்தா கூட நான் வேண்டாம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் மட்டும் அந்த ஸ்டாஃபை கத்திட்டு போயிடுறாரு. அந்த ஸ்டாஃப் அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் அடுத்த வந்த கஸ்டமரை ரொம்பவே பணிவாக அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ க்யூவில் நின்றுட்டு இருந்த ஒருத்தருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ பொறுமையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஸ்டாஃப் கிட்ட போய் பேசுகிறாரு. சார் உங்களுக்கு அவர் மேலே கோவமே வரலையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஸ்டாஃப் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, சார் அவங்கள மாதிரி ஆளுக்கிட்டலாம் நான் வந்து கோவப்பட முடியாது, உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் ஒரு பலிகாடாக இருந்தேன், அவருக்கு அவர் பிஸ்னஸில் பிரச்சனையாக இருக்கலாம், அவங்க ஒய்ஃப் கூட பிரச்சனையாக இருக்கலாம், அவர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஸோ அவர் கோவத்தை காட்டுறதுக்கு நான் ஒரு மீடியனாக இருந்தேன், அவ்வளோதான், அவங்கள மாதிரி ஆளுக்கிட்ட என்னால் கோவப்பட முடியாது சார், உண்மையிலே அவர் ஒரு நல்ல பர்சனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட சொல்கிறாரு. நம்மளோட லைஃப்லையும் நம்மளை ஹர்ட் பண்ண விரும்புகிற, நம்ம மேலே கோவப்படுற, நம்மளை வந்து டிஃபீட் பண்ண நினைக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்மளாம் திருப்பி கோவப்பட்டோம், நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஈஸியாக உடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ லெட் யூ பி த மீடியன் ஃபார் தேர் ஆங்கர் and success will come to you.